ஐய! அவரைக்காயா? எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்க அவரைக்காய ட்ரை பண்ணா. இந்த அவரைக்காய் பருப்பு உசிலி எங்க அப்பாவோட ஸ்பெஷல். ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுல அவரைக்காயோட அதிகமா பருப்பு உசிலி இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்ல நீங்க அவரைக்காய் 1 கப் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த துவரம் பருப்பு, கடலை பருப்பு அளவுக்கு உங்களுக்கு வேணும்னா, நீங்க 2 கப் வரைக்கும் கூட ஃபைனா சாப் பண்ண பொடியா நறுக்கின அவரைக்காய எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு 1/2 கப்பு, கடலை பருப்பு 1/4 கப்பு, காஞ்ச மிளகா 2, கடுகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1 பிஞ்ச், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய் இதெல்லாம் தேவைக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. பருப்பு உசிலிக்கு எடுத்து வச்ச பருப்ப 1 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் ஊற வைக்கணும். ஸோ அந்த மாதிரி 1 மணி நேரம் ஊறின துவரம் பருப்பு பிளஸ் கடலை பருப்பு இத வந்து நான் மிக்ஸியில எடுத்துக்குவேன். இந்த பருப்புக்கு தேவையான உப்பு, 2 காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்து, எந்த தண்ணியும் இல்லாம கொர கொரன்னு அரைச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டா வேணாம். அப்படி கொர கொரன்னு அரைச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, அத ஒரு பிளேட்ல இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா, அதுல வந்து ஹோல்ஸ்லாம் போட்டு, அத வந்து ஒரு இட்லி பானையில வச்சு, நீங்க வந்து இட்லி வேக வைக்கிற மாரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்ல ஆவியில வச்சு எடுத்துருங்க. ஸோ குக் ஆயிடும். ஸோ இதே மிக்சர நீங்க எண்ணெயிலயும் வந்து குக் பண்ணலாம். ஆனா அதுல நெறைய எண்ணெய் செலவாகும். உங்களுக்கு ஹெல்த்தியா வேணும்னா, நீங்க இந்த மாதிரி குக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இட்லி பானையில வச்சு 10 நிமிஷம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கையால ஊத்த விடலாம். கொஞ்சம் ஈஸியா அப்படின்னு பண்ணணும்னு பார்த்தா, அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸியில போட்டு ஒரு 2 தடவ ட்ர்ருன்னீங்கன்னா, அது ஆக்சுவலா ஈஸியா நல்லா உதிர்ந்து கிளீனா வந்துரும். இப்ப பாருங்க. எங்க வீட்ல நாங்க வந்து மஞ்சள் பொடி நாங்களே வாங்கி அரைக்கிறதுனால கலரும் நல்லா பிரைட்டா வந்திருக்கு. ஸோ இப்போ பருப்பு உசிலி நமக்கு ரெடி. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பீன்ஸ வேக வச்சு இத சேர்த்தா நம்மளோட பருப்பு உசிலி ரெடி ஆயிடும். வாணல்ல எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, ஜீரகம் பொரிச்சுக்கிட்டு, அப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு, நம்ம வந்து பொடியா அரிஞ்சு வச்சிருக்க அவரைக்காயையும் போட்டு, அதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த இடத்துல நீங்க பொடியா அரிஞ்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். எனக்கு இதுல இஷ்டம் இல்லங்கிறதுனால நான் இதுல சேர்க்கல. ஸோ நீங்க வெங்காயத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் வதக்கிட்டு, அதுக்கப்புறமா அவரைக்காய் போட்டு நல்லா இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி, அத வந்து வேக விடுங்க. அந்த அவரைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பருப்பு உசிலி உதுத்து வச்சிருக்கோமே அந்த பருப்பு உசிலிய போட்டு இன்னும் கொஞ்சம் நீங்க எண்ணெய் விட்டு அது மேல நீங்க வந்து கொஞ்சம் ஒரு லோ ஃப்ளேம்ல ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. நிறைய பேர் ட்ரெடிஷ்னலா இந்த உசிலிய வந்து எண்ணெயிலேயே பண்ணுவாங்க, ஆவியில வைக்காம. ஆனா அது வந்து கைக்கும் கொஞ்சம் வேலை அதிகம். அதனால அப்புறம் ஹெல்த்துக்கும் ஆயில் நிறைய அப்சர்வ் பண்ணாது. அதனால நான் வந்து ஈஸியா இட்லி பானையில வச்சாச்சு. ஏன்னா இட்லி பானையில வச்சா நம்ம அடுத்த வேலையை பண்ணலாம், அது அதோட வேலையை பார்க்கும். ஸோ அதனால இட்லி பானையில வச்சு எடுத்ததுனால ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்க வந்து ரோஸ்ட் பண்ணீங்கன்னா உசிலி இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா வரும். ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஸோ இது எங்க அப்பாவோட டேஸ்டியான சிம்பிளான ஆக்சுவலி ப்ரோட்டீன் ரிச். நீங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி ஏதாவது பண்றதா இருந்தா இது பெர்ஃபெக்டான ரெசிபி. ஸோ ப்ளீஸ் ட்ரை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பாவோட சார்பா உங்களுக்கு எங்களோட நன்றிகள்.